ஹிமாலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஒரு பக்கம் உங்க கட்சியே இருக்கக்கூடாது, சின்னத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு முயற்சி செய்யறாங்கன்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் 1000 கோடி 26ல முதலமைச்சர் ஆக்குறோம்னு பாஜக தரப்புல இருந்து தான் உங்கள்ட்ட பேசுறாங்க. எல்லாரும் பேசுனாங்க, எல்லாருமே. அதுல என்னன்னா அவங்க ஒரு பக்கம் எண்ணெய் ரைடு போடுவாங்க, கூட்டணி பேசிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் சின்னத்தை முடக்குவாங்க, கூட்டணி பேசிட்டே இருப்பாங்க. எல்லாமே நம்ம ரொம்ப பெரிதும் மதிக்கிறவங்களா இருக்கிறனால நம்ம மறுக்க முடியாம பேசி பேசி அனுப்ப வேண்டியது இருக்கும். இல்லப்பா பாப்பா நான் யோசிக்கிறேன், கேட்கிறேன், கட்சியில முடிவு எடுக்கிறேன். அது 10 ஆண்டுகளா நடக்குது. 10 ஆண்டுகளா அவங்க வாயில தேன் ஊத்த மாட்டாங்க, காதுல ஊத்திடுவாங்க குடம் குடமா. நீங்க சாதாரண ஆளா இருந்தீங்கன்னா உறுதி அல்ல, மயங்கி சரி போவோம்னு போயிருவீங்க. 26ல உங்களை முதலமைச்சர் ஆக்குறோன்றது என்ன கணக்கு? அது எப்படி உங்களுக்கு? அது யாரோடும் கூட்டு சேர்ந்தா ஆக மாட்டேன், நான் இப்படி நின்று ஆயிருவேன். கூட்டு சேர்ந்தா தம்பி, நீங்க வரலாற்றுல நீங்க பாருங்க, எங்க ஐயாவுடைய தனித்த வாக்கு விழுக்காடு என்ன, பாமக அண்ணன் வைகோவுடையது என்ன, ஐயா விஜயகாந்த் 10.5. இன்னைக்கு என்ன? நீங்க இந்த இன்னைக்கு என்ன? இன்னைக்கு கூட்டணி வச்சீங்கன்னா உங்களுடைய தன்மதிப்பு போயிரும், உங்களுக்கு தனித்துவம் போயிரும், உங்களை வாக்கு விழுக்காடு சுத்தமா குறைஞ்சு போயிரும். நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன? ஒரு குறைஞ்சபட்ச பொது செயல் திட்டத்தை எல்லா கட்சிகளும் இணைஞ்சு ஒண்ணு உருவாக்கி என்ன சொல்லுங்க, என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. குறைஞ்சபட்ச செயல் திட்ட வேலை திட்டத்திலேயே இந்தியா கூட்டணி உருவாச்சு, நாட்டு நலன்லயா உருவாச்சு. மேற்கு வங்கத்துல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அம்மாவை எதுக்குதான் ஏற்குதா? சரி, கேரளாவில் இப்ப ராகுலை எதிர்த்து பிறந்தாகரத்தை நிக்கிறாங்களா இல்லையா? கேரளா விட்டு வெளியில வந்தா இந்தியா கூட்டணி, கேரளாவுக்குள்ள கூட்டணியில சண்டைனா அப்ப எங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் எங்க இருக்கு? காங்கிரஸ் கட்சியோட தற்போதைய தேர்தல் அறிக்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம், காங்கிரஸ் சிந்தனை போக்கிலேயே ஒரு மாற்றம் வந்ததா நினைக்கலையா? நீங்க வைக்கிற கோரிக்கையெல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்களே, மாநிலங்களுக்கு உரிமை தரோன்னு சொல்றாங்களே. பறிச்சது கோழிக்கு இறை போடுற கதை தான் இளையவரே. கோழிக்கு இறை எப்படி போடுவீங்க? பேக் 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 பேக்னு கத்தி அதன் மொழியிலே போடுவீங்க. அது நம்ம ஆளுன்னு நினைச்சுக்கிட்ட வரும், அடுத்த 5 நிமிஷம் சட்டியில வெந்துகிட்டு இருக்கும். அந்த கதை தான். எங்க உரிமையை எடுத்தது யாரு? கட்சித்தீவை முதல்ல எடுத்து கொடுத்தது யாரு? சொல்லுங்க. காவிரி நதிநீர் உரிமை 450 டீம்ஸ் எனக்கு வந்துருந்துச்சு. இந்திரா காந்தி காலத்துல தான் ஐயா கருணாநிதி அவர்கள் வழக்கு போட்டாங்க. இந்த வழக்கை திரும்ப பெறுங்கன்னு மிரட்டி எடுக்க வச்சது யாரு? அவங்க தான், இந்திரா காந்தி தான். திருப்பி எடுத்ததுனால இப்ப 150 டீம்ஸ்க்கு நான் அல்லாடுறேன். அந்த வழக்கு திரும்ப பெற்ற அந்த துரோகமும் இவங்க தான் செஞ்சாங்க. உங்களுக்கு விளங்குதா? ராகுல் காந்தி தலைமைக்கு பிறகு அந்த கட்சியில மாற்றம் வரலன்னு நினைக்கிறீங்க? எங்க வருது? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி சொல்றீங்க? தோற்றவன பதவி விலகுறீங்க, வெற்றியும் தோல்வியும் ஒரே மாதிரி கருதுறவன் தான், சமமா கருதுறவன் தான் வீரனா இருக்க முடியும். தோல்விக்கு அப்புறம் தான் ஒருத்தர் கூடுதலா உழைக்கணும். தோத்தவன கட்சி பொறுப்புல இருந்து விலகி போயிட்டீங்க, அப்ப ஜெயிச்சா இருப்ப, தோத்தா போயிருவேன். எப்படி? இது என்ன தலைவன் கழகு? மாநில உரிமைகளை எடுக்க தொடங்கிய கட்சி யாரு? கல்விய, மருத்துவத்தை, மின் உற்பத்தி எல்லாத்தையும் தூக்கிட்டு போனது நீங்க தான். அப்ப நீங்க என்னுடைய எல்லா உரிமையும் எடுத்துட்டு போயிட்டு இப்ப திருப்பி தருவேன்னா எப்படி? வந்த பிறகு தரல என்ன பண்ணலாம்? தர மாட்டாங்கன்றீங்களா? நீங்க சொல்ற மாதிரி இலங்கையில எங்களுக்கு அரசியல் தீர்வுன்னு தரதா இருந்தா தான் அப்பவே தந்திருப்பானது. அவங்க குணமே பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கு எந்த மாற்றம் கிடையாது. பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். அந்த இடத்துல பலருமே உங்களை கேட்பது ஒரு நுட்பமான வித்தியாசம் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இருக்கு. விமர்சனத்தை நான் காங்கிரஸ் குடும்பத்தில இருந்து வந்தவன் தம்பி, நான் தான் திமுக. எங்கள் பாரம்பரியமா நாங்க எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க பெரியப்பா, எங்க சிவகங்கையே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காங்கிரஸ் தான். நானே ஐயா பா சிதம்பரத்துக்கு படிக்கும் போது எங்க வீட்டு சோறு எல்லாரும் வீட்டு சோறு கவிச்சின்ன எழுதி ஓட்டு கேட்டிருக்கேன். நீங்க அப்படி பாக்காதீங்க, அது செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய இதே நமக்கு எதிராக தான் இருப்பாங்க. எல்லா தேசிய இனங்களின் உரிமையும் பறிக்கிறதா அவங்க. அதுதான் இது. நீங்க நம்ம அதுக்கு நேர் எதிர்கோட்பாடு. கூட்டாட்சி, மாநில தன்னாட்சினா ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். உங்கள் பார்வையில காங்கிரசின் மதச்சார்பின்மையும் இல்ல. சசி தரூரே சொல்றாருல, ராகுலும் பிரியங்காவும் சாப்பிட்டு இந்துத்துவா கையில் எடுத்துட்டாங்கன்னு. அவன் சவுண்ட் இந்துத்துவா, இவன் சாப்பிட்டு இந்துத்துவா. we are all Hindus, பிஜேபி. yes we are all Hindus. இது காங்கிரஸ். அவன் கதர் கட்டின பாரதிய ஜனதா, இவன் காவி கட்டின காங்கிரஸ். இந்த சிறுபான்மை மக்களுக்கு இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்றாங்க. அதை நீங்க உணரலையா? அது அப்ப இருந்தே இருக்கு. நான் ஏன் உணரல? எனக்கு சிறுபான்மை பெரும்பான்மை கோட்பாட்டுல உடன்பாடு இல்ல. நீங்கள் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவரும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இவரும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் என்ன நீ பெரும்பான்மை சிறுபான்மை? சிறுபான்மை மக்கள் 18 விழுக்காடு ஜிஎஸ்டில 10 விழுக்காடா குறைச்சிருக்கியா? இல்ல என்ன உனக்கு?
சரி கிறிஸ்தவ இஸ்லாமியர் ஓட்டு வேணாம்னு முடிவு பண்ணிட்டில, நீ வரி வேணாம்னு முடிவு பண்ணிரு. என்ன நீ ஆட்சி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன இது பண்ற? சிறுபான்மை மக்களுக்குன்னா இத்தனை ஆண்டு ஆட்சியில எத்தனை முறை கிறிஸ்தவ இஸ்லாமியர் முதன்மை அமைச்சரா வந்திருக்காங்க? ஒரு பிரதமர், குடியரசுத் தலைவர் அப்ப ஒன்னத்துக்கு உதவாத ரப்பர் ஸ்டாம்பு. அது நாட்டாமை படத்துல ஓரமா உட்காந்து மிச்சர் திங்கிற பதவி தானே, அது தின்னுட்டு இருப்பான். காட்டு நடத்துல, நீட் நடத்துல, காட்டு நடத்துல. இவ்வளவு ஆண்டுகளா சிறுபான்மை மக்கள் காங்கிரஸ தங்களுக்கான ஒரு அரணா அதுதான் ஏமாற்று, அதுதான் ஏமாற்று. தெரியல, தெரியாம நம்புறதான். வழி இல்ல, வழி இல்ல, வழி இல்லை. ஹாப்பி வெட்டிங் என்றும் ட்ரெண்டிங். ஹாப்பி வெட்டிங் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.